மக்கள் இவர்களை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய பொய் பிரச்சாரங்களை, அவதூறுகளை நம்பி இவர்களை தேர்ந்தெடுத்தவர்கள் 525 வாக்குறுதிகளை மக்களிடம் சொல்லி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த ஸ்டாலின் அதில் எதையுமே முழுமையாக செய்யாமல் எல்லாவற்றையும் செய்துவிட்டேன் என்று சொல்லி இத்தனை நாட்கள் கதை விட்டுக் கொண்டிருக்கிறார். திமுகவை மக்கள் புறக்கணிக்கப் போகிறார்கள், விரட்டி அடிக்கப் போகிறார்கள் என்பதை இன்றைக்கு கள நிலவரங்கள் காட்டிக் கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு திமுக என்பது தமிழ்நாட்டில் ஒரு பலமிழந்த கட்சி என்பது நம்மை விட ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும் நன்றாக தெரியும். கூட்டணி கட்சிகள் இவ்வளவு நாட்கள் ஜால்ரா தட்டுவதை மட்டும் பஜகோவிந்தம் வாசிக்கின்ற பஜனை கோஷ்டியாக தங்களுடைய கட்சியை மாற்றி வைத்திருந்தார்கள் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக உணர்ந்திருக்கிறார். சொன்ன வாக்குறுதி என்ன? அன்றைக்கு பழைய பென்ஷன் திட்டத்தை நிறைவேற்றுவோம் என்று சொன்னார்கள். இன்றைக்கு அந்த திட்டத்தை ஏன் நிறைவேற்றவில்லை? வணக்கம் அன்பு உறவுகளே, நான் ஆவடிக்குமார். ஊடகங்களில் பேசாத பொருளை பேசுவதற்காக உங்களை சந்திக்கிறேன். புதிய ஆண்டு பிறந்திருக்கிறது. இந்த ஆண்டு தேர்தலுக்கான ஆண்டாக தொடங்கியிருக்கிறது. 17வது தமிழ்நாடு சட்டமன்ற பொது தேர்தல் இன்னும் 3 மாதங்களில் நடைபெற இருக்கின்ற இந்த சூழலில் இன்றைக்கு அரசியல் கட்சிகளிடம் மட்டுமல்லாமல் பொதுமக்களிடமும் பதட்டம் உருவாகி இருக்கிறது. இன்றைக்கு 16வது சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி அமைத்த திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த 4.25 ஆண்டுகளாக மக்களை மறந்தவர்களாக, மக்களை பற்றி கவலைப்படாதவர்களாக ஒரு மோசமான ஆட்சியை, மக்களை வஞ்சிக்கின்ற, பாதிக்கின்ற, சொன்ன வாக்குறுதிகளை செயல்படுத்தாத, ஏற்கனவே புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆட்சிகளில் நடைமுறையில் இருந்த நல்ல திட்டங்களை எல்லாம், மக்களுடைய விருப்பமான திட்டங்களை, மக்களை பாதுகாக்கின்ற திட்டங்களை எல்லாம் முற்றாக நிறுத்திவிட்டு 4.25 ஆண்டுகளுக்கு பிறகு புதியதாக விழித்துக் கொண்டவர்களை போல் இன்றைக்கு தேர்தலை சந்திப்பதற்காக மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு மோசடியான திட்டங்களை அறிமுகப்படுத்தி மக்களை ஏமாற்ற முடியும் என்று இன்றைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலினும் இன்றைக்கு ஏதோ மிகப்பெரிய ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் என்று மக்கள் இவர்களை ஏற்றுக்கொண்டதை போல ஒரு நினைப்பில் இவ்வளவு நாட்கள் கடத்தி விட்டார்கள். ஆனால் இப்போதுதான் புரிகிறது, மக்கள் இவர்களை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இவர்களுக்கு இவர்களுடைய பொய் பிரச்சாரங்களை, அவதூறுகளை நம்பி இவர்களை தேர்ந்தெடுத்தவர்கள் 525 வாக்குறுதிகளை மக்களிடம் சொல்லி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த ஸ்டாலின் அதில் எதையுமே முழுமையாக செய்யாமல் எல்லாவற்றையும் செய்துவிட்டேன் என்று சொல்லி இத்தனை நாட்கள் கதை விட்டுக் கொண்டிருந்தார். இப்பொழுது உளவுத்துறையும் அவர்களுடைய வியூக வகுப்பாளர்களும் இன்றைக்கு மக்களை சந்திக்கின்ற பொழுது அவர்களுக்கு கிடைத்த படிப்பினை வழியாக இன்றைக்கு இந்த ஆட்சி இனி தேராது, இந்த ஆட்சி மிகப்பெரிய படுதோல்வியை அடைய போகிறது, திமுகவை மக்கள் புறக்கணிக்க போகிறார்கள், விரட்டி அடிக்க போகிறார்கள் என்பதை இன்றைக்கு கள நிலவரங்கள் காட்டிக் கொண்டிருக்கின்றன. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் இன்றைக்கு தேர்தல் களத்தில் கம்பீரமாக மக்களோடு இருக்கிறார். ஒரு சாதாரண விவசாயியாக அரசியலில் அடியெடுத்து வைத்த புரட்சி தமிழர் எடப்பாடியார் இன்றைக்கு மக்கள் விரும்புகின்ற, மக்கள் ஏற்றுக்கொள்ளுகின்ற, மக்களுடைய பிரச்சனைகளை தெரிந்த தலைவராக இன்றைக்கு மக்கள் அவரை ஏற்றுக்கொண்டு ஆதரவை அள்ளி வீசுகிறார்கள். அதனுடைய விளைவாக அவர் எங்கெங்கு கூட்டம் நடத்தினாலும், அவர் போகின்ற இடங்களிலெல்லாம் மக்கள் தன்னெழுச்சியாக திரண்டு வந்து அவருக்கு நேசக்கரங்களை நீட்டிக் கொண்டிருக்கிறது. கடந்த ஆண்டிலேயே 180 தொகுதிகளில் மக்களை சந்தித்து மக்களிடம் வாக்குகளை பெற்று ஒரு வலிமையான தலைவர் என்பதை இன்றைக்கு நிரூபித்து தமிழ்நாட்டு தேர்தல் களத்தை எதிர்பாரில்லாத மாபெரும் மக்கள் தலைவராக புரட்சி தமிழர் எடப்பாடியார் இன்றைக்கு வலம் வந்து கொண்டிருக்கிறார். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு சேலம் மாவட்டத்தில் வீரபாண்டியில் இன்றைக்கு
அவர் கலந்து கொண்ட பொதுக்கூட்டத்தில் இதுவரை சரித்திரத்தில் இல்லாத அளவுக்கு மாபெரும் மக்கள் திரண்டு வந்து அவருக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். இதுபோல் போகின்ற இடங்களில் எல்லாம் அதனைத் தொடர்ந்து இன்றைக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மாவட்ட மகளிர் மாநாடு மாநில மகளிர் மாநாட்டை விட இன்றைக்கு எழுச்சியோடு நடந்திருக்கிறது. இப்படி தமிழகம் முழுவதும் இன்றைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் பின்னால் திரண்டு அவரை முதலமைச்சர் ஆக்குவதற்கு சூளுரை ஏற்று பணியாற்றி கொண்டிருக்கின்ற நேரத்தில் திமுக இப்பொழுதுதான் சுய உணர்வு பெற்றவர்களாக இன்றைக்கு தேர்தலை எப்படி சந்திப்பது என்று தெரியாமல் எதை தின்றால் பித்தம் தெளியும் என்று தெரியாதவர்களைப் போல இன்றைக்கு எதையாவது தின்று எப்படியாவது இந்த ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தங்களுடைய அத்தனை செல்வாக்கையும் பணபலத்தையும் மீடியாக்களையும் வைத்து அவதூறுகளை அள்ளி வீசி பொய் பிரச்சாரங்களை முன்வைத்து அரசு அதிகாரத்தை பயன்படுத்தி ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு திமுக என்பது தமிழ்நாட்டில் ஒரு பலமிழந்த கட்சி என்பது நம்மை விட ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும் நன்றாக தெரியும். அதனால்தான் அவர்கள் பலமான கூட்டணி வைத்திருக்கிறோம், அதனால் வெற்றி பெற்று விடுவோம், எங்களுடைய கூட்டணியை வெல்ல முடியாது என்று அவர்கள் நாள்தோறும் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு அவருடைய கூட்டணி கட்சிகள் எப்படி இருக்கிறது? இன்றைக்கு மக்களுக்கும் அவர்களுக்கும் அல்லது அவர்களுடைய கொள்கைக்கும் இன்றைய தலைமைக்கும் என்ன சம்பந்தம் என்று தெரியாத நிலையில் அந்த கட்சி தொண்டர்களே தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் சீட்டுக்காகவும் அதனை காரணம் காட்டி தருகின்ற நோட்டுக்காகவும் கூட்டணி அமைக்கிறார்கள். கம்யூனிஸ்ட் கட்சிகளையே கடந்த தேர்தலில் 15 கோடி 10 கோடி என்று பணத்தை வாங்கி கொண்டு வெட்கமில்லாமல் கூட்டணி அமைத்திருக்கிறோம், இது கொள்கை கூட்டணி என்று சொன்ன ஒரு விந்தையை தமிழ்நாடு அரசியல் பார்த்தது. இன்றைக்கும் பணம் கிடைத்தால் போதும், அது வெள்ளையாக 10 கோடி 15 கோடி என்றாலும் கள்ளத்தனமாக பல கோடிகள் பெறுகிறார்கள் என்பது அந்த கட்சியில் இருக்கின்ற தொண்டர்கள் இன்றைக்கு புரிந்திருக்கிறார்கள். எனவே இவர்கள் பதவிக்காகவும் பணத்திற்காகவும் திமுக கூட்டணியில் சேர்ந்து கட்சிகளை அடகு வைத்துவிட்டு கொத்தடிமைகளாக அவர்கள் எடுத்து வீசுகின்ற எச்சில் காசுகளை ஏந்தி பிழைக்கின்ற அடிமைகளாக இன்றைக்கு இருக்கிறார்கள் என்று கூட்டணி கட்சிகளை சார்ந்த தலைவர்கள் பற்றி தொண்டர்கள் நினைக்கிறார்கள். இது ஒருபுறம் என்றாலும் இந்த கூட்டணி படுதோல்வியை அடையும். இந்த கூட்டணி மக்கள் வெறுக்கின்ற கூட்டணி, மக்களுக்காக 5 ஆண்டுகளாக எதையும் செய்ய முடியாத கூட்டணி. இன்றைக்கு பதவி சுகத்தில் இருக்கின்ற திமுகவை பாதுகாப்பதற்காக கொள்கைகளையும் அந்த ஆட்சியினுடைய அவலங்களையும் அந்த ஆட்சியால் ஏற்பட்ட பாதிப்புகளையும் மக்களுடைய பிரச்சனைகளையும் எதையுமே முன்வைக்காத ஒரு மோசமான நிலையில் இந்த கூட்டணி கட்சிகள் இவ்வளவு நாட்கள் ஜால்ரா தட்டுவதை மட்டும் பஜகோவிந்தம் வாசிக்கின்ற பஜனை கோஷ்டியாக தங்களுடைய கட்சியை மாற்றி வைத்திருந்தார்கள் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக உணர்ந்திருக்கிறார்கள். இன்றைக்கு தேர்தல் நெருங்கிவிட்ட சூழ்நிலையில் திமுக இன்றைக்கு கூட்டணி கட்சிகள் என்று சொல்லப்படுகின்ற இந்த கூட்டணி கட்சிகளை நம்பி பயனில்லை. அது ஒரு ஒப்பனைக்கும் மக்களை ஏமாற்றுவதற்கும் பிரச்சாரத்திற்கும் மட்டும் இந்த கூட்டணி கட்சிகள் 15 கட்சிகள் 20 கட்சிகள் என்று பயன்படுமே தவிர வாக்குகளை பெறுவதற்கு அது உதவி செய்யாது. மக்களை சந்திக்கின்ற பொழுது இந்த கூட்டணி கட்சிகளை நம்பினால் மக்கள் வாக்களிக்க தயாராக இல்லை என்பதை இன்றைக்கு அவர்களுடைய உளவு நிறுவனங்கள், தனிப்பட்ட அவர்களுடைய வியூக வகுப்பு நிறுவனங்கள் எல்லாம் தந்த தகவல்களின் அடிப்படையில் இன்றைக்கு ஆட்சி நடத்துகின்ற ஸ்டாலின் குடும்பம் பதறி போயிருக்கிறது. அதனால் இன்றைக்கு இந்த கடைசி நேரத்தில் எப்படியாவது மக்களை ஏமாற்றிவிட முடியும் என்று நம்பி கடந்த தேர்தலில் அளித்த வாக்குறுதிகளையே நிறைவேற்ற முடியாத, அதை பற்றி கவலைப்படாத, சொன்ன வாக்குறுதிகளை மறந்து மக்களை ஏமாற்றிய இந்த விடியா திமுக அரசு, பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் மறுபடியும் எதை சொன்னாலும் மக்கள் நம்ப மாட்டார்கள் என்பதற்காக இன்றைக்கு அவர்கள் மோசடியான, பொய்யான, அவதூறான செய்திகளை பரப்பி அதன் வழியாக மக்களை
மீண்டும் ஏமாற்றுவதற்கு திட்டம் வகுத்திருக்கிறார்கள். அதற்கு அவர்கள் அமைத்திருக்கின்ற கூட்டணி என்பது இந்த மீடியாக்களோடு கூட்டணி வைத்திருக்கிறார். இன்றைக்கு பேகே சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய அந்த அவர்களுடைய செய்திகளை மட்டும் காசுக்காக போடுகின்ற நிலையில் இன்றைக்கு பெரும்பாலான மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களும் பத்திரிகைகளும் இன்றைக்கு அச்சுறுத்தப்பட்டும் அவர்களுக்கு தேவையானதை கொடுத்தும் தன்மையப்படுத்தி வைத்து இன்றைக்கு மீடியாக்களோடு கூட்டணி இருக்கிறது என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஆக இன்றைக்கு மீடியாக்கள் கூட்டணி ஒரு புறம் என்றால், இன்னொரு கூட்டணி யாரிடம் என்றால் அரசு ஊழியர்கள் அலுவலர்கள் சங்கத்தினுடைய தலைவர்களோடு கூட்டணி. கடந்த சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் அளித்த வாக்குறுதி என்பது புதிய பென்ஷன் திட்டத்தை நீக்கிவிட்டு பழைய பென்ஷன் திட்டத்தை செயல்படுத்துவோம் என்பதுதான் அவர்கள் தந்த வாக்குறுதி. ஆனால் இந்த 4.25 ஆண்டுகளாக எதையுமே செய்யாமல் அதற்கு இந்த ஆசிரியர் சங்கங்கள் குரல் எழுப்புவதோடு அந்த கோரிக்கையை வலியுறுத்தாமல் பொறுமையாக இருந்துவிட்டு இன்றைக்கு அவர்கள் ஆயுசு முடிகின்ற பதவி பறிபோகின்ற இந்த நேரத்தில் போராட்டம் நடத்துகிறோம் என்று சொல்லி ஒரு பொய்யான அறிவிப்பை கொடுத்ததும், அதற்கு தக்கவாறு அவர்கள் ஒரு குழு அமைக்கிறோம் என்று அமைத்ததும், அந்த குழுவின் அறிக்கை தரப்பட்டதும், அந்த அறிக்கையை வைத்து ஒரு கண் துடைப்பு நாடகம் இங்கே அரங்கேற்றப்பட்டதும், பழைய பென்ஷன் திட்டத்தை அமுல்படுத்துவோம் என்று சொன்ன திமுக அதிலிருந்து இன்றைக்கு பின்வாங்கி இருக்கிறது என்ற உண்மையை மறைப்பதற்காக இந்த அரசு ஊழியர் சங்கங்கள் இன்றைக்கு இந்த திட்டம் ஏதோ அவர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி விட்டதை போன்ற ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்தி இன்றைக்கு முதலமைச்சர் ஸ்டாலினின் காலில் விழுந்து, ஐயா உங்கள் ஆட்சி காலத்தில் எங்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்து விட்டன என்று பொய்யான போலியான நன்றி தெரிவிப்பு நாடகங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றன. வெட்கமில்லாமல் இன்றைக்கு அரசு ஊழியர் சங்க தலைவர்கள் உதயநிதி ஸ்டாலினை சந்தித்து நன்றி தெரிவிக்கிறார்கள். 4.25 ஆண்டுகளாக இவர்களுடைய கோரிக்கையை ஏன் என்று கேட்காதவர்கள், அது மட்டுமல்ல பழைய பென்ஷன் திட்டத்தை அமுல்படுத்தாமல் இருப்பவர்கள் சொன்ன வாக்குறுதி என்ன? அன்றைக்கு பழைய பென்ஷன் திட்டத்தை நிறைவேற்றுவோம் என்று சொன்னார்கள். இன்றைக்கு அந்த திட்டத்தை ஏன் நிறைவேற்றவில்லை? அதை கேட்பதற்கு துப்பற்ற, வக்கற்ற, லாயக்கற்ற அரசு ஊழியர் சங்க தலைவர்கள் இன்றைக்கு வாங்கி அவர்கள் காசுக்காக கம்யூனிஸ்ட் கட்சிகள் எப்படி விலை போனதோ அதுபோல இன்றைக்கு ஊழியர் சங்கங்கள் முதலமைச்சரிடத்திலும் துணை முதலமைச்சரிடத்திலும் இந்த ஆட்சியாளர்களிடத்திலும் அடகு போய் இன்றைக்கு பலனுக்காக, பதவிக்காக, பணத்திற்காக இன்றைக்கு அரசு ஊழியர்களையும் ஆசிரியர்களையும் அடமானம் வைத்திருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற ஆசிரியர்களும் அலுவலர்களும் இன்றைக்கு கொந்தளித்து போயிருக்கிறார்கள். ஆக இன்றைக்கு ஆசிரியர் சங்கங்களோடு கூட்டணி. இன்றைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அடிக்கடி சொல்லுகிறார், இந்தியாவிலேயே வளர்ச்சி பெற்ற தொழில் வளர்ச்சியில், பொருளாதார வளர்ச்சியில் முதன்மை மாநிலமாக நாங்கள் இருக்கிறோம், தமிழ்நாட்டை கொண்டு வந்தோம் என்று சொல்கிறார். ஆனால் உண்மை என்னவென்றால் இன்றைக்கு முதலீட்டு உறுதிமொழிகளை ஈர்ப்பதில் முதலிடத்தில் இருப்பது ஆந்திர மாநிலம். தமிழ்நாட்டிற்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காலத்தில் போடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், புரட்சி தமிழர் எடப்பாடியார் காலத்தில் போடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், இவற்றின் வழியாக கிடைத்த புதிய தொழில்களை எல்லாம் இந்த பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் தன்னுடைய ஆட்சியினுடைய சாதனையாக ஸ்டிக்கர் ஒட்டி கொண்டிருக்கிறார். ஆனால் புதியதாக சென்னைக்கும் தமிழ்நாட்டிற்கும் வந்த தொழில் நிறுவனங்கள் எல்லாம் இன்றைக்கு ஆந்திராவுக்கு போய் ஆந்திராவில் தொழில் தொடங்கியதனுடைய விளைவாக புதியதாக தொழில் தொடங்குகின்றவர்கள் கூட இன்றைக்கு ஆந்திராவை தேர்ந்தெடுக்கின்ற நிலைமை வந்திருக்கிறது. அதனுடைய விளைவாக ஆந்திராவில் இன்றைக்கு தொழில் முதலீடுகள் உறுதிமொழி பெற்றிருப்பது அந்த அவர்களுடைய ஈர்ப்பு சதவீதம் 25.30. ஆனால் தமிழ்நாட்டில் ஏதோ உலகத்தில் சிறந்த ஆட்சி, பொம்மை ஆட்சி நடத்துகின்ற திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனை என்ன தெரியுமா? தமிழ்நாட்டினுடைய தொழில் முதலீடு ஈர்ப்பு விகிதம்
4.9, ஆந்திராவை இன்றைக்கு 25.30 ஆந்திராவின் விழுக்காடு, தமிழ்நாட்டின் விழுக்காடு 4.9%. 9இல் ஒரு மடங்கு. சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு வெட்கமில்லாமல் பொய்யான போலியான ஸ்டிக்கர் ஒட்டுவதை மட்டுமே தொழிலாக வைத்துக் கொண்டு இந்த நாட்டில் இந்த அரசை விட சிறந்த அரசு இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஒரு விவசாயியாக இருந்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் மக்கள் ஆதரவை பெற்ற ஒரு மாபெரும் மக்கள் தலைவராக பல்வேறு கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கிறார். தொழில்துறையில் நீங்கள் செய்த சாதனை என்ன? நீங்கள் ஈர்த்த முதலீடுகள் என்ன? உலகம் முழுவதும் 7 நாடுகளில் சுற்றுப்பயணம் செய்து 5 முறை வெளிநாட்டில் தனி விமானத்தில் குடும்பத்தோடு உலா போன முதலமைச்சர் கொண்டு வந்தது என்ன என்று எதிர்கட்சி தலைவர் வெள்ளை அறிக்கை கேட்கிறார். ஆனால் தொழில்துறை அமைச்சர் வெட்கம் இல்லாமல் வெத்து பேப்பரை காட்டி நாங்கள் வெத்து வீட்டுகள் என்று சொல்லுகிறார். இதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய நிலைமையாக இருக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு ஸ்டிக்கர் ஒட்டுவது பொம்மை அரசினுடைய சாதனைகளாக விளம்பரம் படுத்துவதை வாடிக்கையாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது போதாக்குறைக்கு புதிதாக மாநாடுகளை நடத்துகிறார்கள். ஆட்சி அதிகாரம் இருக்கிறது என்ற காரணத்தால் இன்றைக்கு அரசு அலுவலகங்களை, அரசு அதிகாரிகளையும் அரசு நிர்வாகங்களையும் காவல்துறையும் பயன்படுத்தி இன்றைக்கு மாநாடு நடத்துகிறேன் என்று சொல்லுகிறார். இந்த மாநாடுகள் எப்படி நடக்கிறது என்பதற்கு திருவண்ணாமலையில் நடைபெற்ற உதயநிதி ஸ்டாலினுக்கு முடிசூட்டுவதற்காக நடத்தப்பட்ட ஒரு இளைஞரணி மண்டல மாநாடு தெரிவிக்கிறது. அந்த மாநாட்டில் இன்றைக்கு அந்த மாநாட்டை நடத்துகின்ற இடத்தில் அரசு ஏரிகளிலிருந்து மண்ணை கொண்டு போய் அந்த இடத்தில் ஒரு தனியாருக்கு அந்த இடத்தை மேடாக்குவதற்காக அரசிடத்திலிருந்து மண்ணை எடுத்து அந்த திடலை மேல் 200 ஏக்கர் நிலத்தை உயர்த்தி இருக்கிறார்கள். இதற்கு முழுக்க ஏரிகளிலிருந்து அரசு பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கின்ற ஏவா வேலு மண்ணை எடுத்து தனியார் நிலத்தை மேம்படுத்தியிருக்கிறார். இதற்கு இந்த மாநாட்டை காரணம் காட்டி 200 ஏக்கர் நிலத்தை இன்றைக்கு திருவண்ணாமலையில் சமப்படுத்தி இருக்கிறார்கள். இப்படி இதை எதிர்த்து அன்றைக்கு மக்களை திரட்டி போராடுவேன் என்று சொன்ன விவசாய சங்க தலைவர் அருள் ஆறுமுகம் அவர்களை இந்த கோரிக்கையை மாவட்ட ஆட்சித் தலைவரிடம் சொன்னதற்காக கைது செய்து பல நாட்கள் சிறையில் வைத்தது. இப்பொழுதுதான் அவர் விடுதலை முன்ஜாமீன் பெற்று இன்றைக்கு பிணையில் வெளியே வந்திருக்கிறார். இன்றைக்கு விவசாயிகளை காப்பாற்றுவேன் என்று சொன்ன இந்த அரசு ஏறத்தாழ 90 நாட்களாக மேல்மா சிப்காட் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த போராட்டத்தை ஒடுக்குவதற்காக அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட அருள் ஆறுமுகம் போன்றவர்களை எல்லாம் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்தார்கள். அப்படி கைது செய்ததற்கு பிறகும் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் எல்லாம் குரல் எழுப்பியதற்கு பிறகு அவரை விடுதலை 6 விவசாய சங்க தலைவர்களை கைது செய்து அதற்கு பிறகு அருள் ஆறுமுகம் அவர்களை தவிர மற்றவர்களை விடுதலை செய்தது. அதற்கு பிறகு அவரும் விடுதலை செய்யப்பட்டார். இப்படி விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் போட்டு வரலாறு படைத்த இந்த விவசாயிகளுக்கு துரோகம் இழைத்த இந்த அரசு மேல்மாவில் சிப்காட் நிலநடுப்பு தடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக போராடுகின்ற 90 நாட்களாக அந்த போராட்டத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியாத ஒரு கையாலாகாத முதலமைச்சர், காவல்துறை, அரசு இன்றைக்கு அந்த விவசாயிகளை அடக்குவதற்காக விவசாயிகளின் நானும் டெல்டாக்காரன் என்று சொல்லி ஏமாற்ற பார்க்கிறார்கள். இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் மக்களை அடக்குகின்ற முயற்சியில் அவர்களை ஏதாவது ஒரு வழியில் பொய்யை சொல்லி அவர்களை
ஏமாற்றுகின்ற முயற்சியில் பொய்யான வாக்குறுதிகளை போலியான ஸ்டிக்கர்களை ஒட்டி திசை திருப்ப முடியும் என்று நம்பிக்கொண்டு இந்த அரசு செயல்படுகிறது. இன்றைக்கு மக்கள் விழித்துக் கொண்டு விட்டார்கள். இன்றைக்கு மக்கள் எங்கு பார்த்தாலும் இன்றைக்கு போராட தொடங்கி விட்டார்கள். இன்றைக்கு கூட்டணி என்ற பெயரில் இன்றைக்கு மகளிர் சுய உதவி குழுக்களோடு கூட்டணி அமைத்து அந்த சுய உதவி குழுக்களில் இருப்பவர்களை எல்லாம் தேர்ந்தெடுத்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளைக்கு 50 குடும்பங்களில் சென்று இந்த அரசனுடைய சாதனைகளை அவர்களுக்கு சொல்ல வேண்டும். அந்த அரசனுடைய சாதனைகள் என்ற பெயரில் திமுகவுக்கு வாக்கு கேட்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு 600 ரூபாய் ஊதியமாக கொடுத்து இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற மகளிர் சுய உதவி குழுக்கள் என்ற பெயரில் திமுகவினுடைய ஆட்களை அனுப்பி பிரச்சாரம் செய்வதற்கு அதற்கு 44 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறார்கள். இப்படி அரசு பணத்தை சூறையாடுவதை மட்டுமே இந்த அரசனுடைய சாதனையாக இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் இன்றைக்கு மக்கள் தெரிந்து கொண்டு விட்ட நிலையில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இனி நம்முடைய சொற்கள் எடுபடாது என்பதை உணர்ந்த நிலையில் இன்றைக்கு இந்த அரசு எப்பொழுது அகற்றப்படும் என்பது மக்கள் கேள்வியாக மாறிவிட்ட நிலையில் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் வேகமாகவும் விறுவிறுப்பாகவும் உறுதியாகவும் உணர்வுபூர்வமாகவும் மக்களை சந்தித்து மக்கள் ஆதரவை பெற்று வருகிறார். மக்கள் தமிழ்நாடு முழுவதும் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களுக்கு பின்னால் திரண்டிருக்கிறார்கள். அதனால் இந்த அரசு கலங்கி இருக்கிறது, பயந்திருக்கிறது. எப்படியாவது எதையாவது செய்து மீண்டும் ஆட்சியை தக்க வைக்க முடியும் என்று இந்த அரசை சார்ந்தவர்கள் நம்பிக்கை இல்லை என்றாலும் எப்படியாவது பெற்றாக வேண்டும் என்பதற்கு சதித்திட்டங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் முறியடிக்கின்ற ஆற்றலும் சக்தியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு உண்டு என்பதை வருங்காலத்தில் நிரூபிப்போம். புரட்சி தமிழர் எடப்பாடியாரை இந்த ஆண்டு முதலமைச்சராக்குகின்ற அந்த பொன்னாளை நோக்கி நகர்வோம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். வேறொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.